இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஃப் நம்பர்னா என்ன, மெம்பர் ஐடினா என்ன, யூஏஎன் நம்பர்னா என்ன, இது மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல நீங்க பிஎஃப் நம்பர் அப்படிங்கிறதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆன்லைன் வந்துட்டீங்கன்னா நீங்க யூஏஎன் நம்பர் அப்புறம் மெம்பர் ஐடி இது ரெண்டு தான் நீங்க அதிக கேள்விப்படுவீங்க. ஸோ இது மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஃப் நம்பர் அப்படின்னா இப்போ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க ஆபீஸ் 1 அப்படிங்கிற ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அதிக எம்ப்ளாய், அதாவது உங்க ஆபீஸ்ல அதிக எம்ப்ளாய் வேலை பார்த்தாலோ இல்ல குறிப்பிட்ட செலருக்கு மேல வாங்கினாலோ அவங்க பிஎஃப் பணம் செலுத்தணும். இந்த டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பிஎஃப் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல கொடுத்து வச்சுக்கோங்க. பிஎஃப்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு பிஎஃப் நம்பர் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆபீஸோட நீங்க விலகிட்டீங்க, இன்னொரு ஆபீஸுக்கு போயிட்டீங்க, ஆபீஸ் 2க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு பிஎஃப் நம்பர் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபீஸுக்கு நீங்க போகும்போது ஒவ்வொரு பிஎஃப் நம்பர் கொடுப்பாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பிஎஃப் நம்பர் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டி பிஎஃப் நம்பரா போயிடும். உங்களுக்கு பணம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? இந்த யூஏஎன் நம்பர் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இது ஆதார் கார்டுன்னு வைங்க. யூஏஎன் நம்பர் நீங்க ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆபீஸும் உங்களுக்கு ஒரு பேங்க், ஓகேங்களா? இப்ப எல்லா பேங்கையும் ஒரே அக்கௌண்ட்ல இணைக்கிற மாதிரி உங்களுடைய வேற வேற பிஎஃப் எல்லாம் உங்களுக்கு ஒரே யூஏஎன்ல இணைக்கிறாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க பாத்தீங்களா பிஎஃப், இது உங்களுக்கு யூஏஎன்ல இணைச்சிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஆபீஸ் பிஎஃப் நம்பரே உங்களுக்கு யூஏஎன்ல இணைச்சிட்டாங்க. மூணாவது நாலாவது நீங்க ஒர்க் பண்ண எல்லாமே ஒரே வெப்சைட்ல ஒரே யூஏஎன்ல இணைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த யூஏஎன்னுக்கு உங்களுக்கு தனி வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 பிஎஃப் ஓட டீடைல்ஸ் உங்களுக்கு ஒரே பேஜ்ல பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ 4லயே உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம், எவ்வளவு நம்ம வித்ட்ரா பண்ணிருக்கோம், எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனித்தனியா இருக்க போது பிரச்சனை. இப்போ 4 ஒரே யூஏஎன்ல கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு யூஏஎன் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு யூஏஎன் நம்பருங்கிறது ஒண்ணு தான், ஓகேங்களா? நீங்க புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆபீஸ் நம்பர் 4ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிஎஃப் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க யூஏஎன் நம்பர்ல இணைஞ்சிரும், ஓகேங்களா? சோ இந்த யூஏஎன் நம்பரை நீங்க லாகின் பண்ணாலே போதும் புது கம்பெனியோட பிஎஃப் நம்பர் என்ன, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாங்கிற டீடைல் நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிஎஃப் இணைச்சு தனக்குள்ள ஒரு யூஏஎன் நம்பரா வச்சிருக்குது. அதான் அந்த யூஏஎன் வெப்சைட் யூஏஎன் நம்பர் அப்படிங்கிறது. இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இது தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கிறது, எப்படி ஆக்டிவேட் பண்றது சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. அடுத்து மெம்பர் ஐடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப மெம்பர் ஐடிங்கிறது உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஐடி, ஓகேங்களா? இந்த ஐடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஏஏ அதாவது லெட்டர்ஸ்ல இருக்கும். அடுத்து 3 டிஜிட் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு பிபி இந்த மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஒரு 7 நம்பர் இருக்கும். அடுத்து 0 நம்பர்ல உங்களுக்கு 3 நம்பர் இருக்கும். அடுத்து ஒரு 7 நம்பர் இருக்கும். இதுல உங்களுக்கு வித்தியாசமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மெம்பர் ஐடிக்குள்ள தான் உங்களோட பிஎஃப் நம்பர் ஒளிஞ்சிருக்கு, ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 7 நம்பர் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கம்பெனியோட பிஎஃப் நம்பர். இந்த மெம்பர் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒன்னு கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த மெம்பர் ஐடிக்குள்ள தான் உங்களுடைய பிஎஃப் நம்பர் ஒளிஞ்சிருக்கு. அதனால இப்ப நீங்க ரெண்டாவது கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு மெம்பர் ஐடி கொடுப்பாங்க. அதுல உங்களுடைய பிஎஃப் நம்பர் ஒளிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இப்படிதான் ஒவ்வொரு கம்பெனிக்குள்ள இருக்க மெம்பர் ஐடிக்கும் உங்களுக்கு பிஎஃப் நம்பர் ஒளிஞ்சிருக்கும், ஓகே? பட் யூஏஎன் நம்பர் உங்களுக்கு அப்படியே தனியா தான் இருக்கும். இதுக்குள்ளதான் உங்களுக்கு பிஎஃப் நம்பர் இருக்கும். இந்த மெம்பர் ஐடிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அது என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஐடி தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மெம்பர் ஐடி தான் உங்களுக்கு யூஏஎன்ல லிங்க் ஆகிருக்கும், ஓகேங்களா? யூஏஎன்குள்ள நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் மெம்பர் ஐடின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணிருக்கும். சோ பிஎஃப் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்லாம் இருக்காது, மெம்பர் ஐடி என்ட்ரி பண்ணுங்கன்னு தான் இருக்கும். சோ இது முழு நம்பருமே நீங்க யூஏஎன்ல பார்க்கலாம், இல்ல உங்களுடைய கம்பெனில நீங்க கேட்கலாம், ஓகேங்களா? சோ இந்த முழு ஐடி டீடைல் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பிஎஃப் அக்கௌண்ட் யூஏஎன் நம்பர் எப்படி பாக்குறது, அது இல்ல அப்படின்னா எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றது, எப்படி யூஏஎன் நம்பரே தெரியலனா எடுக்கிறது, எப்படி மணி வித்ட்ரா பண்றது, யூஏஎன் நம்பர் பிஎஃப் நம்பர்னா என்ன, அதுக்கு என்ன நமக்கு டேக்ஸ்லாம் என்ன டீடைல்
வரும். இந்த மாதிரி ஒன்னுக்கும் ஒவ்வொரு டவுட்டுக்கும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. வேற ஏதாவது டவுட்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசியில நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஃபுல் வீடியோ தெளிவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிய வரும். இந்த இடத்துல பாருங்க, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடி கொடுத்திருப்பாங்க. இந்த மெம்பர் ஐடி வந்து உங்களுக்கு மொத்தம் 5 பிரியும். இந்த 5ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏ அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் உங்களுடைய ஆபீஸோட ரிலிஜியன் கோடு. ஓகேங்களா, உங்க பிஎஃப் ஆபீஸ் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை வச்சு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பிஎஃப்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா உங்க பிஎஃப் ஆபீஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் ஆபீஸ் கோடு. அடுத்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது உங்களுடைய ஒர்க் பண்ற ஆபீஸ் கோடு. ஓகேங்களா, சோ பி வந்து உங்களுடைய ஆபீஸ் கோடு. ஃபர்ஸ்ட் ரீஜன் ஆபீஸ் கோடு, அடுத்து ஆபீஸ் கோடு. இது ரெண்டுமே உங்களுக்கு இதுதான் வரும். அதாவது டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து சில பாருங்க, உங்களுக்கு ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இது எஸ்டாப்ளிஷ் ஐடி அப்படின்னு சொல்லிப்பாங்க. உங்க ஆபீஸ் பர்பஸ்க்கு வச்சுக்கிறது. அடுத்து டியும் உங்க ஆபீஸ் பர்பஸ்க்கு வச்சுக்கிறது. எஸ்டாப்ளிஷ் ஹெச்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ், அதாவது உங்க பிஎஃப் ஆபீஸ் சம்பந்தப்பட்டது. அடுத்து 2 பாத்தீங்கன்னா இது ரெண்டும் உங்களுடைய ஒர்க் பண்ற ஆபீஸ் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா, சோ லாஸ்டா இருக்கிற இந்த 7 டிஜிட் இ செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய பிஎஃப் நம்பர். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மெம்பர் ஐடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் பிஎஃப் ஓட பாஸ்புக் பேஜ். இந்த பேஜுக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லிங்க்ல பாஸ்புக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் பாருங்க. அதுல பார்த்தா தெரியும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போனாலும் தெரியும். இந்த பாஸ்புக் பேஜ்ல நீங்க என்ட்ரி ஆனது பாருங்க, சைடுல மெம்பர் வைஸ் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதுல இந்த மெம்பர் வைஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய மெம்பர் ஐடி. இந்த கம்பெனில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது 0. சோ அடுத்து இந்த மெம்பர் ஐடில இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது 39,310. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நீங்க செலக்ட் பண்ணி, அதாவது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎஃப் ஐடியும் மெம்பர் ஐடியும் சேம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். மெம்பர் ஐடில இருந்து வந்தது தான் பிஎஃப் நம்பர். மல்டிபிள் பிஎஃப் நம்பர் சேர்ந்தது தான் உங்களுக்கு யூஏஎன் நம்பர். அது சிங்கிள் பிஎஃப் நம்பர் இருந்தாலும் சரி யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ யூஏஎன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். யூஏஎன் நம்பர் அப்படிங்கிறது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் யூஏஎன் நம்பர். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் தான் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்பரை நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே அக்கௌண்ட் நம்பரா வச்சுக்கலாம். அதுதான் யூஏஎன் நம்பர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூஏஎன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 12 டிஜிட் நம்பரா இருக்கும். நான் மெம்பர் ஐடி எப்படி இருக்கும், அதுல பிஎஃப் நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த யூஏஎன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 டிஜிட் நம்பரா இருக்கும். இந்த யூஏஎன் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்னு தான். இப்போ ஆதார் கார்டு மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லும் ஒரு யூஏஎன் நம்பர் வந்து சிங்கிள் ஆளுக்கு தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் யூஏஎன் நம்பர்லாம் ஒரு ஆளுக்கு வர மாட்டாங்க. ஸோ உங்க ஐடி ப்ரூஃப் வச்சு, உங்க ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு உங்களுக்கு யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எத்தனை கம்பெனி மாறினாலும் உங்க லைஃப் டைம் உங்களுக்கு ஒரே ஒரு யூஏஎன் நம்பர் தான். இந்த யூஏஎன் நம்பர் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிஎஃப் ஃபண்ட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த யூஏஎன் நம்பர். இந்த யூஏஎன் நம்பர்ல தான் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்லாம் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த யூஏஎன் நம்பர் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணாலும், எத்தனை கம்பெனிக்கு நீங்க மாறினாலும் எல்லாமே யூஏஎன் நம்பரோட உங்களுக்கு லிங்க் ஆயிடும். ஓகேங்களா, சோ இந்த பாயிண்டா தான். அடுத்து பாருங்க, இந்த யூஏஎன் நம்பர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ், உங்க ஹெச்ஆர் நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற ஹெட் யாரோ, உங்க மேனேஜர், இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்க யூஏஎன் நம்பரை நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அவங்க தரல, ஆனா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுக்கிறது, அவங்க தராமே நம்ம ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யூஏஎன் நம்பர் தெரியவில்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஏஎன் நம்பர் உங்களுக்கு ஒன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க யூஏஎன் நம்பரை ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணணும். அது தானா ஆக்டிவேட்ல இருக்காது. ஓகேங்களா, அந்த யூஏஎன் நம்பர் வாங்கி நீங்க தான் ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ யூஏஎன் நம்பர் ஒன்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்டா, உங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்க பேலன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்க பிஎஃப் பென்ஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்ட்ரா பண்ற ஸ்டேட்டஸ், கிளைம் ரிஜெக்ட் ஆயிருச்சா, அப்ரூவல் ஆயிருச்சா, எந்த பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, எவ்வளவு உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீடைல் இந்த யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவான ஐடியா வந்திருக்கும். பிஎஃப் நம்பர்னா என்ன, மெம்பர் ஐடினா என்ன, யூஏஎன் நம்பர்னா என்ன வித்தியாசங்கள், நம்பர் பார்க்க எப்படி இருக்கும், யூஏஎன் நம்பர்ல நீங்க என்னென்ன செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிஎஃப் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆன்லைன் சர்வீஸ் நிறைய போட்டு வச்சிருக்கோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லா தெளிவா இருக்கும். அதை செக் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம சேனல்
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.